Good morning students. Today teaching for class 10th Science Chemistry. Today about the topic percent composition. Percent composition இது நம்ம தமிழில் சதவீத இயல்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் சதவீத இயல்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் இருந்தால் மாலிகூல்ஸ் அப்படின்னு இதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். பர்சன்டேஜ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி டுடே கிளாஸில் பர்சன்ட் காம்போசிஷனை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது தமிழில் சதவீத இயல்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன். So far we were dealing with the number of entities the present in a given substance. So far we were dealing with the number of entities the present in given substance. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பருப்பொருளில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பருப்பொருள் இருக்குது அப்படின்னா பருப்பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய துகள்களோட எண்ணிக்கை பற்றி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேக்ஸிமம் ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு பருப்பொருள் இருக்கும். பருப்பொருள் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய துகளோட எண்ணிக்கை பற்றி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் அறிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அடுத்து நெக்ஸ்ட்டு, பட் மெனி டைம்ஸ் த இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த பர்சன்டேஜ் ஆஃப் த பர்டிகுலர் எலமெண்ட் present in a component is recorded. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் மெனி டைம்ஸ் the information regarding the percentage of the particular element present in a compound record. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் எலமெண்ட் தனிமத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோம். காம்பவுண்டு சேர்மங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம். சேர்மனை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை மறுபடியும் சொல்கிறாங்க. ரிட்டன் சேர்மத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு சேர்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சேர்மத்துக்குள்ளே என்ன இருக்கும், தனிமங்கள் இருக்கும். அந்த தனிமங்களோட நிறைகளை பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேர்மங்கள் இருக்கும், அந்த சேர்மத்துக்குள்ளே என்ன இருக்கும், தனிமங்கள் இருக்கும். அந்த தனிமத்தோட நிறைகளை பற்றி நம்ம என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பட் மெனி டைம்ஸ் the information regarding the percentage of the particular elementனா தனிமம் சொல்லுவோம். the present in a compound is recorded. காம்பவுண்ட் அப்படின்னா சேர்மம். அப்போ சேர்மத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தனிமத்தோட நிறையை பற்றி நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, the percentage composition of a compound represents the percentage composition of the compound represents the mass each element present in 100 gram of the components. அதாவது ஒரு 100% சேர்மத்தில், அதாவது ஒரு 100% சேர்மத்தில் உள்ளே இருக்கக்கூடிய தனிமத்தோட அணு நிறையை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The percentage composition of the compound represent the mass each element present in 100 gram of the compound. அதாவது 100 கிராம் இருக்கக்கூடிய சேர்மத்தில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தனிமத்தோட அணு நிறையை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சதவீத இயல்பத்தில் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சதவீத இயல்பு அதாவது சேர்மத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தனிமத்தோட நிறையை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, let us understand the percentage composition of the oxygen and hydrogen by taking. Let us understand the percentage composition of oxygen and hydrogen by the taking. அப்போ நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிள் இருக்குது. the examples of H2O. நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் ஆக்சிஜன். அப்போ அது ரெண்டையும் சேர்த்தா வாட்டர் மாலிகூல்ஸ். அது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண என்னவோ மாறும், வாட்டர் மாலிகூல். அப்போ அதை நம்ம எப்படி சொல்லுவோம், மூலக்கூறு வாய்ப்பாட்டில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா H2O, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் H2O. It can be calculating using the formula. அதாவது நம்ம இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த மெத்தடுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன், mass percentage of an element. mass percentage of the element. mass percentage of an element. element அப்படின்னா
இப்போ அந்த மாஸ் இருக்குது, அந்த மாஸோட பர்சன்டேஜ் தான் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஒரு தனிமத்தோட அணு சதவீதத்தை நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஒரு தனிமத்தோட அணு சதவீதத்தை நம்ம என்ன பண்ணணும் இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் என் எலமெண்ட் நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தட் எலமெண்ட் இன் த காம்பவுண்டு. மாஸ் ஆஃப் தட் எலமெண்ட் இன் த காம்பவுண்ட், அதாவது சேர்மத்தில் இருக்கக்கூடிய தனிமம், அதாவது சேர்மத்தில் இருக்கக்கூடிய தனிமத்தோட சதவிகிதம், அதாவது சேர்மத்தில் இருக்கக்கூடிய தனிமத்தோட சதவிகிதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது சேர்மத்தில் இருக்கக்கூடிய தனிமத்தின் சதவிகிதம் அப்படின்னு பேர். அதாவது சேர்மத்தில் இருக்கக்கூடிய தனிமத்தின் நிறையின் சதவிகிதம் அப்படின்னு பேர். பை மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்டு. மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்டு, அந்த சேர்மத்தில் உள்ள மோலார் அப்படின்னா அந்த அணுக்களோட எண்ணிக்கை தான் என்ன சொல்லுவோம் மோலார் சொல்லுவோம். அதை கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்டு 100 பர்சன்டேஜுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது எதாவது மல்டிப்ளை பண்ணணும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க 100. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த பர்சன்டேஜ், த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த எலமெண்ட், மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த எலமெண்ட், மாஸ் ஆஃப் தட் எலமெண்ட் இன் த காம்பவுண்டு பை மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இன்ட்டு 100. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நவ் த மோலார் மாஸ் ஆஃப் H2O, மோலார் மாஸ் ஆஃப் H2O, மோலார் மாஸ் ஆஃப் H2O, H2O எவ்வளவு 2 × 1 இன்ட்டு 2 × 1 + 16. அப்போ ஆட் பண்ணோம்னா 2 1ஆல் மல்டிப்ளை பண்ணி 16ஆல் ஆட் பண்ணோம்னா 18 கிராம், 18 கிராம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ மோலார் மாஸ் எவ்வளவு 18 கிராம். H2Oவில் மோலார் மாஸ் அப்படின்னு சொன்ன வேல்யூ எவ்வளோ வருது 18 கிராம் வரும். ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் என்ன வருது 18 கிராம் வருது. நெக்ஸ்ட்டு மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன், மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ ஹைட்ரஜன் தனியாக எடுக்கணும். இப்போ முதல் காமனாக பார்த்தோம், அது H2O அப்படிங்கிறது காமனாக பார்த்தோம். இப்போ ஹைட்ரஜனை மட்டும் நம்ம தனியாக எடுக்கிறோம். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த ஹைட்ரஜன் 2/18, 2/18 × 100. அப்போ 18ஆல் 2 டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை நமக்கு பர்சன்டேஜ் வேல்யூ கிடச்சிரும். எவ்வளோ வருதுன்னா 11.11%. இது எதோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ். ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் பார்த்தா 11.11%. நெக்ஸ்ட்டு நம்ம எதோட மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன், மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் 16/18 × 100, 16/18 × 100. அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் என்னன்னா 88.89%, 88.89%. அதாவது நம்ம பர்சன்டேஜுக்கு பார்த்தோம்னா 88.89% வருது. இது வந்து எதோனா ஆக்சிஜன். அப்போ இந்த ரெண்டு ஆன்சர் நம்ம கம்பேர் பண்ணி ரிசல்ட் எழுதுகிறப்ப திஸ் பர்சன்டேஜ் காம்போசிஷன் இஸ் யூஸ்ஃபுல் டு டிட்டர்மைன் த எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்டு மாலிகுலர் ஃபார்முலா. அதை சொல்லுங்கள், மாலிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், எம்பிரிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிட்டர்மைன் இதை கண்டுபிடிக்கிறது எம்பிரிக்கல் ஃபார்முலா, மோலார் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சம் கொடுத்துருக்காங்க. த எக்ஸாம்பிள்ஸ் 1, ஃபைண்ட் த மாஸ் பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் த மீத்தேன். மீத்தேனுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு எவ்வளோ CH4, மீத்தேனுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு CH4. அதை சொல்லியிருக்கேன் CH4. அப்போ CH4க்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பர்சன்டேஜ் ஆஃப் த இந்த காம்போசிஷன் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறப்ப நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா மோலார் மாஸ் ஆஃப் CH4, மோலார் மாஸ் ஆஃப் CH4 ஈக்குவல் டு 12 + 4, 12 + 4. அப்போ ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 16 வரும். 16 கிராம். இது வந்து CH4 இருக்குது. அப்போ அதில் என்ன இருக்குது கார்பன் இருக்குது, கார்பன் இருக்குது, ஹைட்ரஜனுக்கு. அப்போ ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் 12/16 × 100. அப்போ பர்சன்டேஜ் ஆன்சர் என்ன வரும் கார்பனுக்கு 75%. அப்போ 75% கார்பன் இருக்குது, மீதி இருக்கிறது 25% என்ன இருக்கும் அப்போ ஹைட்ரஜன் இருக்கும். அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஈக்குவல் டு 4/16 × 100, 4/16 × 100. அப்போ ஆன்சர் 25%. அப்போ மீத்தேன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா மீத்தேனில் கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ அதாவது கார்பனோட பர்சன்டேஜ் ப்ளஸ் ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ கார்பனோட பர்சன்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்னா கார்பன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன வருது கார்பனோட பர்சன்டேஜ் 75%. அப்போ ஹைட்ரஜன் 25%. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் நம்ம எதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிஷன் சதவிகித இயல்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். சதவிகித இயல்பு அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா
காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளே என்ன இருக்கும், தனிமம் அதாவது எலமெண்ட் இருக்கும். அந்த எலமெண்ட்டோட மாஸை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதுதான் என்ன சதவீத இயல்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் சேர்மம் இருக்கும். சேர்மம் அப்படின்னு இருக்கும். அந்த சேர்மத்தில் அதில் உள்ள இருக்கக்கூடிய தனிமத்தோட நிறையை நம்ம கண்டுபிடிக்கணும். 100% 100 கிராம் சேர்மம் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட அந்த மாஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து H2O வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படின்னு பிரிப்போம். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படின்னு பிரிப்போம். அப்படி பிரிக்கிறப்ப ரெண்டுக்குமே நம்ம என்னது மோலார் மாலிகூல்ஸ் அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அந்த சம்ஸில் நம்ம எதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மோலார் மாஸ் ஈக்குவல் டு H2O அப்படின்னு போட்டுக்கிறோம். அந்த H2Oவில் ஃபஸ்ட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கும், ஹைட்ரஜன் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும். எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னா 11.11% வருது. 11.11% வருது. அதே ஆக்சிஜன் வேல்யூ வருது 88.89 வருது. அப்போ இருக்கிறதுல எது அதிகமாக இருக்குது, ஆக்சிஜன் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ இதை நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் மாலிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மீத்தேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. மீத்தேன் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ ரெண்டு காமனாக போடும்போது 16 கிராம் வரும். அதுக்கப்புறம் கார்பனோட பர்சன்டேஜும் ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும். அப்போ இதில் கார்பன் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும், ஹைட்ரஜன் பர்சன்டேஜ் என்ன இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்ம சதவிகித இயல்பு அதாவது பர்சன்டேஜ் மெத்தட் கண்டுபிடிச்சோம். ரெண்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. மீத்தேன் ஒன்று, இன்னொன்று H2O மாலிகுல் வாட்டர் மாலிகுல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸ் இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.